சென்னையில் குப்பை தொட்டியில் கிடந்த வைர நெக்லஸை ஒரே இடமே திருப்பிக் கொடுத்திருக்கிறார் தூய்மை பணியாளர் ஒருவர். உயர்ந்த மனம் படைத்த அவரை பாராட்டி கௌரவத்திற்கு கூடியது சென்னை மாநகராட்சி. தொலைந்து போன 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகிழ்ச்சிதான் கிடைத்தது தேவராஜனுக்கு. சென்னை KK நகர் ராஜமன்னார் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் இசையமைப்பாளர் தேவராஜன். மகளுக்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் வீட்டில் இருந்த குப்பைகளை சேகரித்து சென்னை மாநகராட்சியின் ஒப்பந்த தூய்மை பணியாளரிடம் வழங்கியுள்ளார். அப்போதுதான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரல் நெக்லஸ் காணாமல் போனது தெரிய வந்தது. பின்னர் வீட்டில் நகையை தேடிய போது குப்பையுடன் சேர்த்து கொட்டப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்த தேவராஜ் உடனடியாக மாநகராட்சி சார்பில் குப்பை சேகரிக்கும் உர்பேசர் தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அப்பகுதியில் குப்பை சேகரித்து வரும் அந்நிறுவனத்தின் ஓட்டுநரான அந்தோணிசாமி அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் தீவிர சோதனை நடத்தி குப்பைகளின் நடுவே இருந்த வைர நெக்லஸை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். மெயின் ரோட்ல பண்ண ஆபீஸுக்குலாம் வருவாங்க. அந்த டைம் யூஸ்வலாக வர டைமில் நம்ம பண்ண முடியாது. திட்டுவாங்க. நான் சார் இன்ஃபார்ம் பண்ணோம். எங்களோட கடமை அதுதான். அதனால யூனிட் ஆஃபீஸ் சூப்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே இன்ஃபார்ம் வந்தார். பின்னு பண்ணி 2 மணி நேரம் தேடி நான் டைம் நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். இதனைத் தொடர்ந்து அந்தோணிசாமியை மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் அழைத்த மேயர் பிரியா அவருக்கு ஊக்கத்தொகை அளித்து கௌரவித்தார். நான் லாக்டவுனில் இந்த வேலைக்கு வந்தேன். ஒரு வேலை சாப்பாடு என்ன சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இந்த வேலை தான் சுத்தமாக ஹாப்பியாக லவ் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் என் தூய்மையால் செய்கிற வேலை லவ் பண்ணி செஞ்சாங்கன்னா வேலை இந்த வேலை தான் எங்கள் இன்ன வரைக்கும் சோறு போட்டுங்க. மிகுந்த பொறுமையுடன் வைர நெக்லஸை தேடி கொடுத்த அந்தோணிசாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.